ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகுதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா எந்த டூருக்கும் நான் போகல, என் பொண்ணுக்கிட்ட எப்படி சொல்லி நான் புரிய வச்சுனோம் அப்படி சொல்லி நான் புரிய வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி மேலே கோவத்தை காட்டிட்டு அந்த இடத்துல கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ராஜேஸ்வரி பார்த்தீங்கன்னா மல்லி என்ன மல்லி உங்களுக்காக அனிமூனுக்கெல்லாம் ரெடி பண்ணோம், கடைசியில் இப்படி விஜய் கோவப்பட்டு எல்லாத்தையும் டிக்கெட்டெல்லாம் கிழிச்சு போட்டு போயிட்டானே, நீ எதுக்காக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் ஆர்டர் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி இதெல்லாம் நான் பண்ணல, வேணும்னே யாரோ பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்முடைய மல்லி ஓப்பனாக சொல்கிறாங்க. ஆமாம் மல்லி, இதெல்லாம் நான் தான் உன்னுடைய பேரில் ஆர்டர் பண்ணேன், அது விஜய் இருக்கிற டைமில் நான் தான் கரெக்டாக வர வச்சு அந்த பிரச்சனையை பற்றியா எப்படி என் மேலே தப்பு வராத உன் மேலே தப்பு வர மாதிரி சிறப்பாக உன் சம்பவத்தை செஞ்சு விட்டுட்டேன். அதுலேயும் விஜய் அந்த ட்ரிப்புக்கு போகிற ட்ரிப்பை கேன்சல் பண்ணிட்டான். வெண்பா கிட்ட அவனே சொல்லி புரிய வச்சுக்கிறேன்ட்டான். இதுக்கு மேலே எங்கள் மேலே துளி கூட சந்தேகம் இல்லை, உன்னுடைய சந்தோஷத்துலேருந்து எப்படி மண்ணள்ளி போட்டான் பார்த்தல அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆணவத்துலேயும் சந்தோஷத்துலேயும் குதிச்சுட்டு இருக்காங்க. ஏங்க இப்படியெல்லாம் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு என்ன துரோகம் பண்ண அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு, நீ என்னுடைய தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததே எனக்கு சகிக்கலை, நீ அதுவும் போக இந்த வீட்டை விட்டு போது இந்த வீட்டிலே அட்டை மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்க, நீ எப்போ போவேன்னு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், ஆனால் நீ போகிற மாதிரி தெரியல, அதனால தான் நானே உன்னை இந்த வீட்டை விட்டு விஜயை துரத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நான் கூட ராஜிமா நீங்கள் எங்கே என்கிட்ட அந்த மல்லியும் விஜய் மாமா அனிமூன் போகிறதுக்கு பேக்கிங்கு எல்லா வேலையும் பார்க்க சொன்னீங்க, நீங்களும் டிக்கெட்டு ரூமுலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னீங்க, அதை வச்சு நான் உங்களவே தப்பாக நினச்சிட்டேன், கடைசியில் நீங்கள் வச்சு தான் பெரிய ட்விஸ்ட்டாக வச்சுருக்கீங்க, நானே இதை எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்முடைய ராஜேஸ்வரி கிட்ட நம்ம ரஞ்சிதா சொல்கிறாங்க. இப்போ தான் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த மல்லி எங்கள் விஜய் மாமா கூட போயிட்டு சந்தோஷமாக இருந்துருவாளோ அப்படின்றதுல கடுப்பில் இருந்தேன். ஆனால் இப்போ நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது, இதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி தையா தக்கான்னு குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்முடைய மல்லி மேலே ஏன் தான் விஜய் கோவப்படுறாருன்னு தெரியலங்க. வர வர நம்முடைய மல்லி மேலே சரியாக மல்லி தான் பண்ணியிருப்பாளா இல்லை வேறு யாராவது இதை பண்ணியிருப்பாங்களா அப்படின்றத கொஞ்சம் கூட யோசித்து கேள்வி கேட்காதே சும்மா தையா தக்கான்னு குதிச்சிடுறாருங்க. சும்மா மல்லி மேலே சின்ன தப்பு இருந்தாலுமே அதை பெரிய இஷ்யூ ஆக்கிட்டு போயிடுறாங்க. இதனால் நம்முடைய மல்லியோட மனசு எவ்வளோ பாதிக்கப்படுன்றத கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாருங்க. அதுக்கப்புறம் ஃபீல் பண்ண வேண்டியது ரூமில் உட்காந்து நம்ம அவசரப்பட்டோமோ, மல்லி பக்கம் நியாயம் இருக்கோ இல்லையன்ற யோசிக்கதே இந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு உட்காந்து இருக்கிறது. அப்போ யோசிச்சு என்ன பண்ண வேண்டியது, இப்போ இப்போ பிரச்சனை நடக்குதுன்னா அது அப்போயே அதுக்கான தீர்வை கண்டுபிடிச்சி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதே இடத்துல சமாதானமாக போனால் மட்டும்தான் யாருக்கும் எந்த ஒரு கஷ்டம் இல்லாத இருக்குங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் அந்த மாதிரி பண்ண மாட்டாருங்க. அவருக்கு கூடிய சீக்கிரம் நம்முடைய மல்லி மேலே பார்த்தீங்கன்னா நல்ல அபிப்பிராயம் இந்த ராஜேஸ்வரி இந்த ரஞ்சிதா கூடிய சீக்கிரம் வீட்டை விட்டு துரத்துன்னு நினைக்கிறவங்க மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முடிஞ்ச ஸ்கிப் பண்ண பிறகு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.